இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொருள் சேர்த்து இந்த உலகத்தில் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அதற்காக போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அற்புதமான ஆலோசனை தருவதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கருமையானவர்களே, இந்த காலை வேளையில் மிகுதியான உடைமைகளை கொள்ள வேண்டும், பொருள் சேர்த்து இம்மண்ணுலகில் பெரியவர்களாக வேண்டும், நம்மை சுற்றி 4 பேர் எப்பொழுதும் இருக்க வேண்டும், உலக மக்கள் வாயார நம்மை புகழ வேண்டும், பல்வேறு விதமான ஆடம்பரங்களிலே நாம் தலைத்திருக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு கண்விழித்த காலை வேளையிலிருந்து கண்தூங்கச் செல்லுகிற இரவு வேளை வரை அயராது பாடுபட்டு உழைத்து பொருள் சேர்த்து கொண்டிருப்பவர்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பல பல நிலைகளில், பல பல விதங்களில், பல பல கோணங்களில் அவர்கள் பொருள் சேர்த்து கொண்டு தங்களை இந்த உலக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய நபர்களாக காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் நாம் அறிவோம். இப்படிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் சொல்லுவது என்னவென்றால், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே கொரோனா கொள்ளை நோய் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த இந்த காலகட்டத்திலே மிகுதியான உடைமைகளை கொண்டவர்கள் எத்தனையோ பேர் மரித்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களிடத்தில் இருந்த அந்த திரண்ட செல்வத்தால், மிகுதியான பணபலத்தால் அந்த கொள்ளை நோயிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் வாழ்வை பெறுவதற்கு பதிலாக வாழ்வை இழந்த அநேகரை கடந்திட்ட மாதங்களிலே நாம் தெளிவாக பார்த்தோம். அப்படி என்று சொன்னால், இந்த திரண்ட செல்வத்தால், இந்த மிகுதியான பணத்தினால் நமக்கு வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. அப்படியானால் வாழ்வு என்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, விண்ணுலகில் விண்ணக தந்தையோடு நாம் வாழப்போகிற வாழ்க்கையே வாழ்வு, அதுவே நமது இலக்கு என்பதில் எந்த விதமான ஐயமும் கொள்ளாமல், அந்த இலக்கை அடைவதற்காக இந்த மண்ணுலகில் நாம் அதற்கு தேவையான பயிற்சிகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அதுவே சாலச்சிறந்த வாழ்வு என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த மண்ணுலகில் நாம் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் சரி, மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டினாலும் சரி, நாம் விண்ணுலகில் வாழ்வோமா என்பதுதான் கேள்வியே தவிர மண்ணுலகில் எப்படி வாழ்ந்தோம் என்பது காரியமே அல்ல. ஆகவே நித்தியமாய் ஆண்டுகளாய் வாழப்போகிற அந்த விண்ணக வாழ்விற்காக 60 ஒரு 90 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்வதற்கு நாம் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். மண்ணுலக வாழ்க்கை என்பது அவ்வளவே. ஆகவே மண்ணுலகில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் விண்ணுலகில் வாழ வேண்டும் என்கிற இலக்கோடும் நோக்கத்தோடும் வாழ்ந்தோம் ஆனால் நிச்சயமாக நாம் புத்திசாலிகள். மாறாக இந்த மண்ணுலகில் வாழும் பொழுது நாம் எவ்வளவு செல்வாக்குடையவராய் செல்வமுடையவராய் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து செல்வத்தை மட்டும் சம்பாதிப்பதற்காக அல்லும் பகலும் நாம் போராடுவோம் என்று சொன்னால் நம்மை விட பரிதாபத்துக்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால், சேர்த்து வைத்த சொத்துக்கள் அவர்களால் எடுத்து செல்ல முடியாது. யாரோ உழைக்க யாரோ அனுபவிக்க என்கிற ஒரு நிலை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம்.
சபை உரையாளர்கள் பிரசங்கியின் புத்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது இதை தெள்ளத் தெளிவாக அவர் எடுத்துச் சொல்லுகிறார். மனிதர்கள் படுகிற பிரயாசங்கள் அனைத்தும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு சமம் என்று அவர் சொல்லுகிறார். காற்றை எப்படி எவராலும் பிடிக்க முடியாதோ அதே போலத்தான் இந்த மண்ணுலகத்தில் நாம் செல்வம் சேர்க்க விரும்புவோம் என்று சொன்னால் அதற்கு முடிவே இல்லை. மாறாக விண்ணுலகில் வாழ்வதற்கு நாம் முயற்சிகளை ஏறெடுப்போம் என்று சொன்னால் அந்த முயற்சி நமக்கு மிகுந்த பலனை தருவதோடு மட்டுமன்றி விண்ணக தந்தையோடு வாழ்கிற பேரின்ப பாக்கியத்தை நாம் பெற முடியும். ஆகவே இந்த அற்புதமான காலை வேளையில் மண்ணுலகில் வாழ்வதற்கு எது அவசியமோ, எவ்வளவு அவசியமோ அதை மண்ணுலகில் நாம் பெற்றுக்கொள்வோம். அதே வேளையில் விண்ணுலகில் வாழ்வதற்கு என்னவெல்லாம் அவசியமோ அவை அனைத்தையும் இந்த மண்ணுலகில் ஆயத்தம் செய்வோம். நிலை வாழ்வை உரிமையாக்குவோம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.